Hello everyone, welcome to Anbu Thozhigal vlogs. Hello friends, welcome to Anbu Thozhigal vlogs. நான் உங்கள் அன்பு தோழி சத்யா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சீரக சம்பா அரிசியில செய்த பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஒரு 2 வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா 3 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 8 கிரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா இலையும் எடுத்திருக்கேன். அடுத்து கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த 3 வெஜிடபிளையும் ஒரு கப் ஃபுல்லாக அளந்து எடுத்திருக்கேன். இது சோயா சங்க்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாமா? ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பிரியாணி மசாலா. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு தனி மிளகாய் தூள் தான் போடணும், மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட சோம்பையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரையும் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. அடுத்து தாளிக்கு தேவையான பட்டை வகையெல்லாம் எடுத்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி. அடுத்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் சீரக சம்பா அரிசி அளந்தேன். இந்த அரிசியை நல்லா எடுத்து கழுவி 4-5 தடவை கழுவி நான் நல்ல தண்ணியில் 1/2 மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். பிரியாணிங்கிறதால கொஞ்சம் ஆயில் தாராளமாகவே விடலாம், தப்பில்லை. ஆயில் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் சராசரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகையெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும். மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன் முறுவலாக நம்ம வதக்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்தை எந்த அளவுக்கு நம்ம பொன் முறுவலாக வதக்குறோமோ பிரிஞ்சி ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆகிட்டு வருதுன்னு? இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்தால் தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் சோம்பையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். சோம்பு சேர்த்து அரைச்சா ரொம்பவே ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல டிப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த டம்ளரில் தான் நான் அரிசியை அளந்தேன். அதாவது 1:2ன்ற கணக்கில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம வைக்கணும். இப்போது அந்த மெஷர்மெண்ட்டில் நான் தண்ணி அளந்துக்கிட்டு பக்கத்து ஸ்டவ்வில் நான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா தண்ணியை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கிடுச்சு. இப்போ நான் முக்கியமான டிப் ஒன்று சொல்ல போகிறேன். இதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்னா, நம்ம நறுக்கி வச்ச தக்காளிகள், அப்புறமா 7-8 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தயிர். இந்த 4 பொருளையும் ஒன்றா தான் நம்ம சேர்க்கணும். ஒன்றா சேர்த்து ஒன்றா நம்ம வதக்கணும். இது ஒன்றா வதக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த ஃப்ளேவர் தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டையே எடுத்து கொடுக்கும். இது ஒரு நல்ல டிப்பு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி தான் வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் அந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. இது சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்படி தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த மசாலாலாம் வெஜிடபிள்ஸில் ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும்.
பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி தான் ஃப்ரை ஆகணும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சுடு தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற பட்சத்தில் நான் 2.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ 5 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அடி பிடிக்காதவொன்னு நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும். உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சங்க்ஸை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிச்சு வரும்போது கலரை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் இருந்தால் நம்ம பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம 2 விசில் வச்சு இதை எடுத்துக்கணும். விசில் வச்சு 20 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா பிரியாணி. இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு அப்படியே அழகாக லைட்டாக கிளறுங்க. அரிசி உடையாது, இருந்தாலும் அதை அழகாக கிளறி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல வாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சீரக சம்பா அரிசியில் பாருங்கள், பார்க்கவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. இது போல் இந்த அரிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இப்போ பிரியாணியை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பிரியாணி. உதிராக இருக்குது. எப்போவுமே நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செய்வோம். இந்த மாதிரி சீரக சம்பா அரிசிலையும் நீங்கள் பிரியாணி செய்யுங்க. சாப்பிட்டா அந்த ஹெவினஸ்ஸே தெரியாது. நல்லா நமக்கு சீக்கிரமாகவே ஜீரணமாயிடும். அதோடு இல்லாமல் இதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன் இதனோட சைட் டிஷ்ஷாக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபியை நம்ம பார்த்தாச்சு. இதோட நான் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.